Yamaha RX100 கார்பெட். இந்த கார்பெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். உழவு போட்டு இருக்கிறதும் என்ன பண்ணுவார், இது வந்து நம்ம கார்பெட்டரை மாற்றிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது தேவையில்லை. நம்ம ஜம்முன்னு க்ளீன் பண்ணி புதுசு மாதிரி கார்பெட்டரை ஆக்கி போடலாம். இது வந்து RX100 நான் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டேன் வண்டியை. ஸோ அதெல்லாம் நான் யூடியூப்பில் வந்து நான் போடலை. ஸோ இது 4 ஸ்ட்ரோக் வண்டி பார்க்கறதுனால 2 ஸ்ட்ரோக்கு நான் ரொம்ப எடுக்கிறதில்லை. இது வந்து என் ஃப்ரெண்டு வண்டி. ஸோ ஆனால் கார்பெட்டு இது என்னென்ன பண்ணுறது என்னக்குள்ள பண்ணிடலாம்பா, அதெல்லாம் என்ன இருக்குது, நான் ரெடி பண்ணி தரேன், எவ்வளோ பண்ணுறேன், இது பண்ண முடியாதா, நான் அழகாக பண்ணி தரேன்னு சொல்லி அவருக்கு இந்த மாதிரி ஜம்முன்னு ஏன்னா பொறுமை வேணும். இதெல்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக செய்யணும். இதுதான் இந்த கார்பெட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா உள்ளே ஏகப்பட்ட இன்பார் எல்லாம் தோண்டி எடுத்துடணும். முதல்ல கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து அழகாக பனி பிரதேசங்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது இந்த கார்பெட். என்ன பண்ணுறது, பாவம் கேட்குறாரு. எப்படியா ரெடி பண்ணி பண்ணி தான் சிலோஸ்கிரியாவில் வர இடம். இது வந்து சிலோஸ்கிரி வர இடம். இதில் அழகாக கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு பெட்ரோலு எப்படி ஆகிடுது பாருங்க. அதாவது தண்ணியும் பெட்ரோலும் மிக்ஸ் ஆகி அப்படியே பூர்ணம் போட்டுட்டாரு அது. ஏன்னா இந்த கார்பெட்டில் பெட்ரோல் ஆயில் மிக்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கட்டாயமாக வரும். சரி, இதையே ரெடி பண்ணி எப்படி நம்ம வண்டியை ஆட விட்றது அப்படின்னு. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக நான் இன்ஜின் ரெடி பண்ணிட்டேன். இன்ஜின் ரெடி பண்ண வண்டி தான் அது. ஜம்முன்னு இருக்கும் வண்டி. பேசு RX100 ரொம்ப நாளாச்சு நான் RX100 பார்த்து. சரி, அவருக்காக இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி யூனிகான் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக பெயிண்டிங், அது இன்ஜின் டு பெயிண்டிங், அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பல்சர் 150 அதை மாட்ட போகிறேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா Yamaha ட்ரக்ஸு வந்து கர்நாடகா வண்டி அது. ஸோ அந்த தம்பியை தான் அங்கே குதிரைங்குளம்ல. ஸோ எனக்கு ஏகப்பட்ட வேலைக்கிறதுனால எதையுமே அவ்வளோ சீக்கிரம் முடியல. ஏன்னா நம்ம ஒரு ஆள் தான். பொறுமை வேணுங்க. இதெல்லாம் பண்ணோன்னா பொறுமை வேணும். நம்ம எடுத்த உடனே இதில் இது ஊற்றிட்டே வச்சிங்க, இப்போ ஆசிட்டை கீசிட்டை ஊற்றிட்டு போனால் ரொம்ப பொங்கிடும். அதனால் அதெல்லாம் ஊற்றக்கூடாது. பக்கமாக முதல்ல இதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இதை வந்து ஜோரா ஜம்முன்னு
பக்காவாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம அருமையாக பண்ணோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதுதான் நான் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி அருமையாக பண்ணிடணும். அருமையாக ஜோராக க்ளீன் பண்ணி அடுத்தது வந்து எல்லாம் எவ்வளோ கிடையாது. ஜம்முன்னு ஜோராக க்ளீன் பண்ணி சும்மா பழன்னு சும்மா தங்கம் ஜொலிக்கிற மாதிரி க்ளீன் பண்ணி வண்டியில் மாட்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுற மாதிரி. நிறைய பேர் நினைப்பீங்க என்ன இப்படி இருக்குது, எப்படி ரெடி பண்ணுவார் சாரு அப்படின்னு. எல்லாமே பண்ணிடுவோம் பக்காவாக. எப்படி இருக்கு நோட் நீடி இதையும் அழகாக ஜம்முன்னு ஜோராக பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிடலாம். இப்போ அடுத்தது இன்னொரு க்ளீனிங் இருக்குது. இது வந்து பார்ட் 1 கார்போரேட் க்ளீனிங்.